வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு பாட்டி மாயக்கல் கதை சொல்ல போகிறேன். வாங்க வந்து உட்காருங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் கார்த்திக் அப்படின்னு ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப நல்ல பையங்க. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை இருந்துச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? எந்த வேலையும் பார்க்க மாட்டான், ஆசைப்படுவான். எல்லா பொருள் மேலேயும் உழைச்சி சம்பாதிக்கிறதை விட எளிதான வழியில் தேடுவான். ஒரு நாள் அவன் காட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ஒரு மரத்தடியில் ஒரு சன்னியாசி உட்கார்ந்து கொண்டு இருந்தார். கார்த்திக் அவரை ஆச்சரியமாக பார்த்தான். அந்த சன்னியாசியோட பையிலிருந்து ஒரு கல் பளிச்சுன்னு ஒளிந்துக்கிட்டு இருந்துச்சு. கார்த்திக் கேட்டான், தாத்தா, அது என்ன கல்? சன்னியாசி சிரிச்சுக்கிட்டே, இது ஒரு மாயக்கல். இது யார் கையில் இருந்தாலும் அவங்க விரும்பியதை கொடுக்கும் என்றார். அதை கேட்ட கார்த்திக்கோட கண்கள் விரிந்தது. இது எனக்கு கிடைக்குமா என்று ஆவலாக கேட்டான். சன்னியாசி சிரிச்சார். கிடைக்கும், ஆனால் அதுக்கு ஒரு விதி. என்ன இருக்கு? நீ விரும்பும் பொருளை சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக நீ செய்ய போகிற உழைப்பை முதல்ல சொல்லணும். உழைப்பை சொன்னால்தான் மாயக்கல் வேலை செய்யும். கார்த்திக் உடனே யோசித்தான். அப்படியா? அப்போ உழைக்கணுமா? அவனோட ஆசை கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் அந்த கல் வேண்டும். சரி, நான் யோசித்து தான் கேட்குறேன் அப்படின்னா சொல்லி கல்லை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனான். கார்த்திக் கல்லை கையில் பிடிச்சு, எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும் என்றான். ஆனால் மாயக்கல் அமைதியாகவே இருந்துச்சு. அப்போது சன்னியாசி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதற்காக உழைப்பை சொல்லணும். அவன் கோபமாக, அதற்காக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்றான். அப்படி இருக்க கல் எப்படி வேலை செய்யும்? அது அமைதியாகவே இருந்துச்சு. கார்த்திக் மறுபடியும் முயற்சி செஞ்சான். எனக்கு நிறைய பொன் தங்கம் வேண்டும். கல் அமைதியாக இருந்தது. அதற்காக நான் கொஞ்சம் வேலை பார்க்கலாம். கல் இன்னும் அமைதி. நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம சொல்கிற உழைப்பு உண்மையாக இருக்கணும். அன்னைக்கு கிராமத்தில் அவன் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தப்போ மற்ற குழந்தைகள் எல்லாரும் அவங்க பெற்றோருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தான். யாரும் மாயக்கல்லை தேடி வரல. அவங்களுக்கு எல்லாருக்கும் உழைச்சிக்கிட்டே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதை பார்த்த கார்த்திக் மனசில் யோசித்தான், இவங்க எல்லாரும் உழைச்சி பெறுகிறார்கள், நான் மட்டும் எளிய வழியை தேடுகிறேன். உழைக்காமல் கிடைச்சதுனால என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அவன் வீட்டுக்கு போய், மாயக்கல், பெரிய வீடு எதுவும் வேண்டாம், நான் உழைக்கிறதுக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு மனதார கேட்டான். அப்போது மாயக்கல் பளீரென ஒளிந்தது. அதில் இருந்து மென்மையான ஒரு குரல் கேட்டுச்சு. உழைப்பது என்ற விருப்பம்தான் உண்மையான மந்திரம். நீ இன்னைக்கு உணர்ந்ததை உன் வாழ்நாள் முழுவதும் நிலைநாட்டணும். உழைப்பால் கிடைச்சால்தான் நிலைச்சி நிற்கும். அவ்வளவுதான். அந்த மாயக்கல் மெதுவாக தூளாய் களைஞ்சி போயிடுச்சு. அதன் பிறகு கார்த்திக் தினமும் கடுமையாக உழைத்தான். உதவிகளை செய்தான், கற்றுக்கிட்டான். மெல்ல மெல்ல அவனுடைய முயற்சி பலனை கொடுக்க ஆரம்பிச்சது. கிராமத்திலேயே அவன் ரொம்ப உழைப்பாளியான சிறுவனானான். எல்லாராலையும் பாராட்டப்பட்டான். அவன் வாழ்க்கையில் உண்மையான மந்திரம் செஞ்சது அந்த கல் அல்ல, அவனுடைய உழைப்பும் மனதின் நல்ல மாற்றமும் தான். இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உழைப்பால் கிடைச்சது மட்டும்தான் நிலச்சி நிற்கும். எளிதாக கிடைச்சது சீக்கிரமாக மறைஞ்சிடும். உழைப்பு, மன வலிமை தான் வாழ்க்கையோட உண்மையான மந்திரம். என்ன குழந்தைகளா, இது உங்களுக்கு புரிஞ்சதா? பாட்டி உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறோமா? பாட்டி கதைகள்.